எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பல பேருக்கு பல நேரங்களில் வாழ்கிறப்போ சப்போர்ட் பண்ணணுங்கிறது நம்மளுடைய கொள்கை. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அண்ணன் வந்து பேர் என்ன? சுகுமாரன், ஜி சுகுமாரன் அண்ணன் வந்து சின்ன திரையில் ரைட்டராக இருக்கார், அதில் மெம்பராகவும் இருக்கார். பெரிய திரைகளில் வந்து பல படங்களுக்கு ரைட்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. சமீபத்தில் அண்ணனுக்கு ஒரு சுகர் பிரச்சனை வந்து அவருடைய கால் வந்து அண்ணனுடைய கால் வந்து கற்பனை. இப்போ அண்ணனுடைய பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையில் இருக்கார். அவரோட பொண்ணு காலேஜ் படிக்கிறாங்க, பையன் பள்ளிக்கூடத்தில் இருக்காரு. ஸோ அவங்களுடைய எதிர்காலமும் இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அண்ணன் தனக்கு ஒரு கால் செயற்கை கால் பொறுத்துனா அந்த கால் மூலமாக நான் எங்கேயாவது போய் மறுபடியும் என்னுடைய பணிகளை ரைட்டிங் வந்து பார்த்து நான் என் குழந்தைங்களை படிக்க வச்சுருக்கேன், என் குழந்தைங்களை நான் காப்பாற்றிடுவேங்கிற ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த பதிவை என்கிட்ட சொன்னார். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவருடைய குழந்தைகளுடைய கல்வி கட்டணமும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதே மாதிரி அண்ணனுடைய வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாக இருக்குது. நம்மளால் முடிஞ்ச உதவியை அதுலேயே சின்ன திரையில் நடிக்கிறவங்க, பெரிய திரையில் நடிக்கிறவங்க, இயக்குநர்கள்லேயே மிகப்பெரிய இயக்குநர்களாக இருக்கிறவங்க இந்த நிகழ்வை பார்த்து பொதுமக்களாக நீங்களும் கூட உங்களால் ஆன ஒரு உதவியை சிறு தொகையாக இருந்தாலும் செஞ்சீங்கன்னா அது அண்ணனுக்கு அவருடைய கால்களாகவும் அவர் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய மாபெரும் தெய்வங்களாகவும் நம்ம இருப்போம்னு நான் நம்புகிறேன். ஒரு 2 வார்த்தை அண்ணன் பேசுவார். வணக்கம். ஜி சுகுமாரன், சீரியல் ரைட்டர். நிறைய சீரியல் சன் டிவி, ஜி தமிழ், விஜய் டிவில எல்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் காரணமாக வந்து அதை சரி பண்ண முடியாமல் ஆப்ரேஷன் வந்து 30 மாதம் நடந்தது. இப்போ காயமெல்லாம் ஆறிடுச்சுன்னா ஒரு கம்பெனியில் வந்து ஒரு நல்ல செயற்கை கால் வந்தால் நம்ம வெளியில் போனால் 2 வீலர் ஓட்டலாம், ஒரு டிஸ்கஷன் தான், ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வர போகலாம். அதனால் வந்து அது வந்தால் தான் எனக்கு வந்து ஒர்க்கு கிடைக்கும். ஒர்க்கு நான் வெளியில் போக முடியும், நம்ம வீடு விளம்பரம், பொண்ணு காலேஜ் படிக்கலாம், பையன் 12th படிக்கலாம், பாலில். இதுக்கெல்லாம் வந்து நான் ஒர்க்கு போனால் தான் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அதனால தான் நம்ம நண்பர் வந்து என்னுடைய நிலைமையை தெரிஞ்சுட்டு வந்து பேசுகிறாங்க. முடிஞ்ச வரை எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுவேன். கண்டிப்பாண்ணே, ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நீங்கள் இது எதுவும் இதாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா உங்களுடைய எழுத்து எவ்வளோ வலிமையானதுன்னு தெரியும். உங்களை போன்றவர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் உதவணுங்கிறது எங்களுடைய நண்பர்கள் கனியும் சுகமனும் வந்து இந்த விஷயம் சொன்னாங்க. ஸோ இது உடனடியாக ஏதாவது ஒரு தளத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போவோம்.